அனைவருக்கும் வணக்கம். நான் ஃப்ரான்சிஸ் சகாய் ஆரோக்கியமேரி 2024 நடந்த குரூப் ஒன்னில் செலக்ட் ஆகி டெப்யூட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்ற போஸ்ட் வந்து சூஸ் பண்ணி இப்போது திருவண்ணாமலையில் டெப்யூட்டி ரெஜிஸ்டராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்படி டிஎன்பிசிக்குள்ளே என்ட்ரானேன், எப்படியெல்லாம் படித்தேன், எப்படி என்னோடய கோலை வந்துட்டு என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்றத பற்றி தான் இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்களோட பேசலாம் அப்படின்றது என்னோடய ஆசை. பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆம்பிஷனாக இருந்தது. 2-3 டெட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணதுக்கப்புறமும் போஸ்டிங்ஸ் வந்துட்டு டிலே ஆனதுனால கொரோனா டைமில் வந்துட்டு இல்லை டிஎன்பிசி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். அப்போதைக்கு டிஎன்பிசி பற்றி நான் அனாலிசிஸ் பண்ணும்போது குரூப் 4ஆ, குரூப் 2ஆ, குரூப் 1ஆ அப்படின்றதெல்லாம் ஒரு டைலமோல இருந்தது. ஏன்னா எந்த எக்ஸாமுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடணும், எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்தது. தென் நான் வந்துட்டு ஃபைனலாக குரூப் 1 தான் நம்மளோட முடிவு அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறேன். ஏன் குரூப் 1 தான் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னா, அப்போதைக்கு நான் அந்த முடிவை சூஸ் பண்ணும்போது 34 வயசு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கவர்மெண்ட் போஸ்டிங் போகிறோம். இன்னொன்று நம்மளால் முடியும், நமக்கு ஓரளவுக்கு குவாலிட்டி இருக்குது, நம்மளால் கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணால் குரூப் 1 தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி குரூப் 1க்கு படிக்க ஆரம்பித்தேன். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் போர்டு புக்ஸோட சிலபஸ் எல்லாமே மாறி இருந்தது. அப்போது புது புக்கு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு, நான் மேக்ஸ் டீச்சர் அப்படின்றனால சோசியல் சப்ஜெக்ட் எதுவுமே எனக்கு ஃபெமிலியரே கிடையாது. நான் ஸ்கூல் லைஃப்பில் படித்தது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். எனக்கு அதில் வந்துட்டு இன்டெப்த் நாலேஜ் இருந்தது. பட் சோசியலில் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜாகிரஃபி இதெல்லாம் பற்றி எனக்கு பெருசாக ஐடியாலாம் இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு நான் எடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டி தான் எடுக்கிறேன். பாலிட்டி ஸ்கூல் புக் எல்லாத்தையும் நான் படிக்கும்போது சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சது, சில விஷயங்கள் புரியலை. அப்போ அது புரியலை, எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்கும்போதுட்டு எனக்கு வெளியிலேருந்து வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப டீமோட்டிவேட்டடாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த வயசுக்கு மேலே நீ படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு 2-3 வருஷம் ஃபுல் எஃபோர்ட் போடணும், அப்போ தான் வந்துட்டு அட்லீஸ்ட் குரூப் 4 அது கிளியர் பண்ண முடியும். அப்படியே இருந்தாலும் இங்கே வந்துட்டு குரூப் 4 எல்லாம் 175, 180 அப்படி அடித்தாதான் உனக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்கும். தென் குரூப் 2 அப்படின்னா ஒரு தடவை போயிடுச்சு அப்படின்னா அடுத்த எக்ஸாம் வரதுக்கு 2-3 வருஷம் ஆகிடும், அப்புறம் நீ ஃபீல்ட் அவுட் ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அப்போது இது எப்படி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்க போகும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு குழப்பம் அப்படி இருந்துகிட்டே தான் இருந்தது. எதை பற்றியும் கண்டுக்காமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் நான் படிக்கும்போது எல்லா சப்ஜெக்டும் எடுத்துகிட்டு சிலபஸ் எடுத்துட்டேன். அந்த சிலபஸ் ஓரியன்டாக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத நானே என்னோடய கைப்பட எழுத ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரபி சிலபஸ் இருக்குது அப்படின்னா ஜாகிரபியோட சிலபஸ் எடுத்துகிட்டு இப்போ இந்திய புவியியல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அதில் இயற்கை அமைப்புகள், வடிகால் அமைப்புகள், ஆறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஆறுகள் பற்றி என் 10th புக்கில் இருக்குது, 12th புக்கில் இருக்குது, பழைய 9th புக்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி நானே ஃபுல்லாக எடுத்து நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆறுகள் அப்படின்னா அதுக்கு தனியாக A4 ஷீட்டை ஒரு 4 ஷீட் எடுத்துகிட்டு ஆறுகள் பற்றி நான் என்னென்னலாம் படிக்கிறேனோ அந்த ஸ்கூல் புக்கில் ஒரு 10 பக்கம் 8 பக்கம் அப்படி இருக்கும் ஒரு லெசன், அதை நான் கன்சால்டேட் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸாக கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், எக்கனாமியாக இருக்கட்டும், இந்த சப்ஜெக்ட் எல்லாமே நான் படித்தது. அந்த டைமில் தான் வந்துட்டு நமக்கு டிஎன்பிசியில் வந்துட்டு யூனிட் 8, யூனிட் 9 2 சிலபஸ் இருந்தது. அப்போ எல்லாருமே வந்துட்டு யூனிட் 9, யூனிட் 8 வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதில் வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளால் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அதுக்கும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு யூனிட் 8, யூனிட் 9 சிலபஸை வந்துட்டு ஒரு 50 தடவைக்கு மேலே சிலபஸே நான் கோத்ரூ பண்ணியிருப்பேன். என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இதுக்குள்ளே உள்ள இன்டெப்த்தாக இன்னும் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நான் சிலபஸை நல்லா படிக்கும்போது எனக்கே ஒரு ஐடியா கிடச்சிது. ஐடியா கிடச்சதுக்கப்புறம் அப்போதைக்கு நிறைய ஃப்ரீ வீடியோஸ் எல்லாம் இருந்தது யூடியூப்லேயே. அந்த வீடியோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறது, 1 hour இருக்கும் ஒரு வீடியோ. அந்த வீடியோவை நான் அட்லீஸ்ட் ஒரு 2 டைமாவது பார்த்தேன் அப்படின்னா தான் நான் வந்துட்டு ஒரு
முடிவுக்கு வர முடியும், ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து. அதுக்கப்புறம் நான் படிக்கக்கூடிய புக்கு, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட், இது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்ட்ராவாக எங்கேயாவது படிக்கணும் அப்படின்னா படிச்சுக்கிறது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகுறேன். அப்போ ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் அப்ளை பண்ணிட்டேன், எழுத போகிறேன். அப்படின்ற போது நான் படிச்சிருக்கிறதுக்கு மட்டும் பத்தாது, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க போது தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை நான் எடுக்கிறேன். ஃப்ரம் 2015 இருந்து 2021 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ப்ரிலிம்ஸ் கொஷின், டிஎன்பிஎஸ்சியில் நடந்திருக்கக்கூடிய ஆல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக என்னென்னலாம் கேட்டிருக்காங்க, பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி ரிலேட்டடாக என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தனித்தனியாக உட்காந்துட்டு அதை கோத்ரூ பண்ணுறது. இப்போ நான் வந்துட்டு பாலிட்டி சிலபஸ் படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸை எடுத்து பாலிட்டியில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு தடவை கோத்ரூ பண்ணுறது. அப்படி கோத்ரூ பண்ணும்போது எனக்கு ஏதாவது புதுசாக இருக்குது, இல்லைனா எனக்கு ஏதாவது தெரியாமல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் தனியாக ஒரு நோட்டில் வந்து நான் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்னோடய நோட்ஸை நான் படிக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் ஏற்கனவே இந்த கண்டென்ட் தெரியாமல் இருந்திருக்கு, இப்போது இது புதுசாக ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நோட்ஸ்லேயே நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸை வந்துட்டு படித்து நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு ப்ரிலிம்ஸு கிராக் பண்ணுறேன். அடுத்து வந்துட்டு மெயின்ஸ் படிக்கணும், எப்படி எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாகவே இருந்தது. நான் ஃபுல்லாகவே வந்துட்டு செல்ஃப் ஸ்டடி அப்படின்றனால நிறைய நெட்டில் வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போது வந்துட்டு சில ஐடியாஸ் வந்துட்டு கிடைக்குது. ஏன்னா ஒரு சில யூபிஎஸ்சி பேப்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெப்சைட்லேயும் நமக்கு கிடைக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று ஹிந்தியில் இருக்கும், இல்லைனா இங்கிலீஷில் இருக்கும். இங்கிலீஷில் இருக்க பேப்பரை வந்து நான் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா டாக்டர்ஸோட பேப்பர்ஸ் அப்படின்றதுலாம் யூபிஎஸ்சியில் நிறைய வெப்சைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அந்த கொஷினில் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்கு, இவங்க என்ன மாதிரி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அதில் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, டேட்டாஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அப்படியெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன். அப்போது இதுக்கு வந்துட்டு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றதை நான் பார்க்குறேன். இப்போ ஒரு 10 மார்க் கொஷின் அப்படின்னா அவங்க இவ்வளோ கண்டென்ட்டையும் கொடுத்து 6 மார்க் போட்டிருக்காங்கன்னா ஏன் போட்டிருக்காங்க, கண்டென்ட் கம்மியாக இருக்குது ஆனால் 8 மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் 8 மார்க் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் வரேன். அப்படி நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது அஸ் அ டீச்சராக நமக்கு வந்துட்டு கண்டென்ட்டும் முக்கியம், ப்ரெசன்டேஷனும் முக்கியம், ஸ்ட்ரக்சரும் முக்கியம் அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ தமிழில் எழுதுகிற, உன்னால் கிளியர் பண்ண முடியாது. ரெண்டாவது, இன்ஸ்டியூட் போகாமல் நீ படிக்கிற, அதுவும் சாத்தியமே கிடையாது. இன்ஸ்டியூட் போய் நீ வந்துட்டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 டெஸ்ட்டு எழுதி அதில் உனக்கு ஃபீட்பேக் வாங்கி அதுக்கப்புறம் தான் உன்னால் கிளியர் பண்ண முடியும். இந்த வயசில் இது உனக்கு வேண்டாத வேலை, இது சாத்தியமில்லாத ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதும்போது யாருமே என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணவே இல்லை. இப்போ ஏன் குரூப் 1 படிக்கிறேன் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்ததா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எல்லாருமே இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த ஏக்கம் வந்துட்டு எப்படியாவது நான் குரூப் 1 கிளியர் பண்ணிடணும் அப்படின்றதுல தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி கொரோனா வந்ததுனால அந்த மெயின்ஸ் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ஆகுது. போஸ்ட்மார்ட்டம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியல. அப்போ அட் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வருது. அப்போது எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்ததுனால நான் டிஆர்பிக்கும் சேர்த்து படிக்கிறேன். அப்போது எனக்கு வந்துட்டு மார்ச் 2, 3, 4 வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் 2022. அதே 2022 பிப்ரவரி 17 வந்துட்டு டிஆர்பி எக்ஸாம். எனக்கு ஏதாவது வேலை வேணும் அப்படின்றனால நான் பேரலாக 2மே படிச்சுட்ருக்கேன். டிஆர்பி எழுதிட்டு அதுக்கப்புறம் குரூப் 1 போய் எழுதிட்டு வரேன். எனக்கு டிஆர்பியும் ரிசல்ட் வரல, ஒரு 2 மார்க்கில் தான் அது போயிடுச்சு. குரூப் 1 மெயின்ஸ் எழுதிட்டு வரேன். குரூப் 1 மெயின்ஸோட ரிசல்ட் வந்துட்டு 2022 ஜூலையில் வருது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் எண்டில் வந்துட்டு மார்க் விடுறாங்க. மார்க் பார்க்கும்போது நான் ஒரு 6 மார்க்கில் தான் வந்துட்டு ஃபஸ்ட் மெயின்ஸ் வந்துட்டு எனக்கு கிளியர் ஆகாமல் போகுது. அப்போ 6 மார்க்கு தானே, நம்ம ஏன் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு யோசிக்க போகும்போது அப்போவே எனக்கு தெரிஞ்சது, நான் 3 பேப்பர்லேயுமே பேப்பர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் தான் வந்தேன். ஒருவேளை நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஆதங்கம். உடனே நான் ஆர்டிஐயில் பேப்பர் போட்டு வாங்கினேன். இப்படி வாங்கினதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கொஷினுக்கு 10 மார்க்குக்கு 10 out of 10 போட்டிருக்காங்க. ஒரு 4 கொஷினுக்கு 15 மார்க்குக்கு 15 out of 15 போட்டிருந்தாங்க.
அப்போது நான் எடுத்து என்னோடய பேப்பரை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு கொஷினையும் 4 தடவை 3 தடவை பார்க்குறேன். ஏன் இதுக்கு மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க, எதுக்கு இந்த கொஷினுக்கு நமக்கு ஃபுல் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்துட்டு ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்காங்க, ப்ரெசன்டேஷன் பார்த்துருக்காங்க, வேலிடிட்டி கண்டென்ட் பார்த்துருக்காங்க, வேர்ட்ஸ் லிமிட் பார்த்துருக்காங்க. இப்போது நான் ஸ்ட்ரக்சர், ப்ரெசன்டேஷன், வேலிடிட்டி கண்டென்ட் எல்லாம் இருந்தாலும் வேர்ட்ஸ் வந்துட்டு நிறைய எழுதுறது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஆவரேஜ் விட கொஞ்சம் ஹையாக தான் மார்க் வந்திருக்கு. பட் வேர்ட்ஸ் லிமிட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணி நான் இந்த 4 கண்டென்ட்டையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எனக்கு ஃபுல் மார்க்கே வந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டு தான் ஓகே தமிழில் எழுதுனா மார்க் போட மாட்டாங்க, உங்களால் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்றத நான் வரேன். அடுத்து வந்துட்டு இன்ஸ்டியூட் போனால் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்கே நான் பார்க்குறேன் என்னோட அந்த ஃபஸ்ட்டு மெயின்ஸ் எழுதுனவங்க நிறைய பேர் இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்து படித்தவங்களாம் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி மெயின்ஸ் எழுதுனவங்களும் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் என்னை விட மார்க் வந்துட்டு மெயின்ஸில் கம்மியாக தான் இருந்தாங்க. அப்போ அவங்களோட பேப்பரையும் நான் வாங்கி பார்க்கும்போது அவங்கள விட என்னோடய பேப்பர் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே நம்மள்ட்ட வந்துட்டு சோர்ஸ் இருக்குது, நம்மளால் முடியும், கண்டென்ட் இருக்குது, நம்மளோட எஃபிஷியன்சியை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் கிராக் பண்ண முடியும் அப்படின்றது அப்போ தான் நான் டிசைட் பண்ணுறேன். டிசைட் பண்ணிவிட்டு அந்த இது நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும்போது அடுத்து வந்துட்டு ஒரு குரூப் 2 நோட்டிஃபிகேஷனே வந்துருச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், டிஆர்பி போயிடுச்சு, குரூப் 1 இப்படி எதாகிடுச்சு, பட் குரூப் 2 எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக தமிழ்லாம் படித்து குரூப் 2 எழுதுகிறேன். குரூப் 2 எழுதி முடித்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெயின்ஸுக்கு தான் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும், ஜிஎஸ் படிக்கிறதா இருக்கட்டும், எவ்ரிதிங் எல்லாமே வந்துட்டு மெயின்ஸ் ஓரியன்டாக தான் என்னோட ப்ரிப்பரேஷன் போகுது. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் படிக்கும்போது டெய்லி நியூஸ் பேப்பர் படித்து கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துறது. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகசின்ஸ் வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறது. நான் ஃபஸ்ட்டு படித்த மேகசின் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழரசு மேகசின். அது வந்துட்டு லாஸ்ட் 1 இயருக்கானது லைப்ரரியிலேருந்து நானே கேட்டு வாங்கி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். அது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாம் அதில் டீட்டெயிலாக இருக்கும் அப்படின்றதுனால. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திட்டம் அப்படின்ற ஒரு மேகசின் இருக்கும். அந்த மேகசினும் லாஸ்ட் 1 இயருக்கானது நான் வாங்கி அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் நான் நோட்ஸ் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். இது இல்லாமல் நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நடந்திருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஃப்ரம் 2013 நான் எடுக்கிறேன். அதில் வந்துட்டு 3 மார்க்கு, ஈவன் 1 மார்க்கு கூட இருந்தது, 5 மார்க்கு, 8 மார்க்கு, 30 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு மார்க்கை பற்றி ஒரே கிடையாது. பட் என்னென்ன மாதிரியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இப்போ பேங்கிங் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேங்கிங் ரிலேட்டடாக எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கொஷின் வந்திருக்கு அப்படின்றது நானே நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிவிட்டு அப்போ பேங்கிங் டாபிக் படிக்கும்போது இந்தந்த ஆங்கிள்லாம் எனக்கான ஆன்சர் வந்துட்டு என்னால் ரெடி பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கேன். அப்படி நோட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும்போது குரூப் 2 ப்ரிலிம்ஸும் வந்துருச்சு. அந்த மெயின்ஸும் நான் போய் எழுதுகிறேன். குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக எந்த ப்ரிப்ரேஷன் பண்ணவே கிடையாது. அந்த மெயின்ஸும் போய் எழுதுகிறேன். அதுவும் எனக்கு கிளியர் ஆகுது. அந்த இன்பிட்வீன் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் குரூப் 1 ப்ரிலிம்ஸும் வந்தது. அந்த எக்ஸாமும் எழுதுகிறேன். எனக்கு வந்துட்டு ஏன்னா நான் மெயின்ஸ் ஓரியன்டாக படிக்க ஆரம்பித்ததுனால குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா நிறைய டேட்டாஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸு இதெல்லாம் நான் ரொம்ப ஃபெமிலியராக இருந்ததுனால குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்துட்டு ஓகே மோர் தென் 145 மேலே போட்டிருப்போம், நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. அப்போது குரூப் 2 மெயின்ஸும் எழுதியாச்சு. அடுத்து குரூப் 1 ரிசல்ட் வருது. குரூப் 1 ரிசல்ட்டும் எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஏப்ரல் 29 வந்துட்டு 2023 குரூப் 1 ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வருது. ஆகஸ்ட்டில் வந்துட்டு எக்ஸாம். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாலிடாக கரெக்டாக ஒரு 102 நாள் அப்படிக்கிட்ட இருந்தது என்னோடய எக்ஸாமுக்கு. அப்போது நான் டிசைட் பண்ணேன் இந்த 100 நாள் தான் என்னோடய வாழ்க்கை வந்துட்டு மாற்றக்கூடிய நாள் அப்படின்றத வந்து நான் டிசைட் பண்ணிவிட்டு 100 நாள் நான் ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் போடுறோம். என்ன பண்ணுமோ தெரியாது, ஆனால் 10 மணி நேரம் இன்ட்டு 100 நாள் அப்படிங்கும்போது 1000 மணி நேரம் தான் நம்மளுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்கும்போதுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிலபஸ் எடுத்தாச்சு. இது வரைக்கும் நான் என்னெல்லாம் படிச்சிருக்கேன், என்னெல்லாம் படிக்கலை, படிக்காதது எல்லாத்தையும் வித்தின் ஒரு 30 டேஸில் வந்துட்டு நான் முடிச்சிடணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கோலாக வச்சுருந்தேன். அதே போல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் டிசைட் பண்ணதில் ஒரு 70 to 80% வந்துட்டு என்னால் முடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு 1 மந்த்து நான் படிச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டோடு சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸை இப்படி ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் நான் 2023 ஆகஸ்ட்டில் மெயின்ஸ் எழுதுகிறேன். அப்போது 21 நான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுட்ருக்கிறேன்.
21லேருந்து என்னோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக என்னென்னலாம் அப்டேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட மெயின்ஸ் நோட்ஸில் வந்து நான் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அடுத்த மாதம் எல்லாமே ஃபுல் ரிவிஷன் தான் போகுது. பட் இதில் நான் என்ன தவறு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படின்றது நான் டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. பட் நிறைய எழுதியிருக்கேன். நிறைய நோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே புக்காக நோட்டாக இருக்கும், அவ்வளோ எழுதியிருக்கேன். பட் டெஸ்ட்டாக உட்காந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. டெஸ்ட்டை நான் எப்படி போடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் கொஷின்ஸ் கிடச்சிது அப்படின்னா அதை நான் வந்துட்டு டிக் அடித்து பார்த்துக்கிறது, ஆன்சர் ரைட் பண்ணி பார்த்துக்கிறது. அப்படி நான் அடிக்கும்போது என்ன நான் எப்படி செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ ஒரு 200 கொஷின் அடிக்கிறேன். அது கொஷின் எனக்கு ஒரு மாடல் கொஷின் கிடைக்குது அப்படின்னா 200 கொஷின் எடுத்துகிட்டு அது வித்தின் 1 hour 1.5 மணி நேரத்தில் நான் அடிச்சிடுறது. அடித்ததுக்கப்புறம் என் பொண்ணை வச்சு கீ செக் பண்ணுறது. இப்போ 200 கொஷினுக்கு நான் ஒரு 116 இல்லைன்னா 120 தான் கரெக்டாக அடிச்சிருப்பேன். அப்படி 120 நான் கரெக்டாக அடிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 120ல் எத்தனை கொஷின் நான் நல்லா தெரிஞ்சு கரெக்டாக அடிச்சிருக்கேன், எத்தனை கொஷின் வந்துட்டு ஃப்ளூக்கில் அடித்து எனக்கு சரியாக வந்திருக்கு, எத்தனை கொஷின் வந்துட்டு இப்போ பிஆ சிஆ அப்படின்ற டைலமோவில் அடித்து எனக்கு அந்த கெஸ்ஸிங்கில் வந்து ரைட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி 120 நான் கிளாஸிஃபை பண்ணிக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய 80 கொஷின் வந்துட்டு இதில் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், கொஷினில் என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், மூணாவது வந்துட்டு நான் அந்த டைலமோவில் பிஆ சிஆ அப்படின்ற டைலமோவில் நான் கெஸ் பண்ணதுக்கு ஏன் தப்பாக இருந்துச்சு, அதில் எத்தனை கொஷின் வந்துட்டு எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை, இது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. அது எத்தனை டெஸ்ட் அடித்தாலும் சரி, நான் எனக்கு ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கிறதுல இந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன், அதே போல் ஆன்சர் பண்ணாததில் தவறாக போனதில் இந்த மாதிரியான கிளாஸிஃபிகேஷன். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்போயுமே ஒரு 30 to 40% வந்துட்டு தெரியாத கொஷினாக தான் இருக்கும். ஒரு 200 கொஷின் அடிக்கிறேன் அப்படின்னா 60லேருந்து ஒரு 70 கொஷின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போது இந்த 70 கொஷினை வந்துட்டு மறுபடியும் நான் ரீகால் பண்ணுறேன். ஓகே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீகால் பண்ணும்போது தான் என்னோட கண்டென்ட்டை வந்துட்டு நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னோட நாலேஜ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போவுமே நிறைய பேர் வந்துட்டு அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி கிடையாது. நம்ம படிக்கிறது வந்துட்டு ரொம்ப இன்டெப்த்தாக படிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு அது தெரியாமல் போகுது. இன்டெப்த்தாக படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கே 10 சப்ஜெக்ட்டையும் ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது. அப்போது நம்ம படிச்சிடறோம். தென் நம்ம எங்கெங்கெல்லாம் படிக்கிறோமோ, எங்கெங்கெல்லாம் நமக்கு கண்டென்ட் சோர்ஸஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டாந்து ஹார்ட் ஆன் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்றது நான் முடிவுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் இப்படி தான் படித்தேன். அதே போல் மெயின்ஸ் அப்படின்னா, நான் இப்போ செஸ்ஸை பற்றி ஒரு கொஷின் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா அடுத்த கொஷினில் வந்துட்டு வேறு மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. அப்போ அதோட சாதனைகள் என்ன அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கும், அதை கொண்டாந்து ஆட் பண்ணிக்கிறது. அதோட இம்பேக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் எங்கேயாவது படிக்கிறேன்னா அதை கொண்டாந்து நான் சேர்த்து வச்சுக்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சோர்ஸஸ் அப்படின்றது வந்துட்டு வைடாக போயிட்டே இருந்தது. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்காக தோணுச்சு அப்படின்னா என்றைக்காவது ஒரு 2 கொஷின் 3 கொஷின் நானே உட்காந்து எழுதி பார்க்குறது. அப்படி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 மார்க்கு கொஷின் எழுதுறதுக்கே ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகிடும். இல்லைனா 15 மார்க் எழுதுறதுக்கு 15 minutes 20 minutes ஆகும். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளால் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல, ஸோ 3 மணி நேரம் டெஸ்ட்டை உட்காந்து எழுதணும் அப்படின்னா நம்மளோட டைமிங்க்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட்டு வந்துட்டு சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. பட் ஆனால் நிறைய எழுதுவேன். என்னோடய ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், கண்டென்ட்டாக இருக்கட்டும், அந்த வேர்ட்ஸ் லிமிட் இதெல்லாம் வந்துட்டு என்னால் கொண்டுட்டு வர முடிஞ்சது. பட் ப்ராப்பராக 3 மணி நேரம் உட்காந்து டெஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. அது வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 டெஸ்ட் அப்படின்னா நான் 3 hours வந்துட்டு உட்காந்து எழுதுனது. அப்படியே போயிட்டு குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிறேன். நான் சர்வீஸ் வந்த மெயின்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்துட்டு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவே முடியலை தான். 3 பேப்பருமே லாஸ்ட்டு 15 மார்க்கோ இல்லைனா 10 மார்க்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபுல் கொஷின் விட்டுருப்பேன், இல்லைனா ஸ்டார்ட் பண்ணி ஒரு அரை பக்கம் இல்லைனா 3/4 பக்கம் தான் எழுதியிருப்பேன். டைம் ஆகிடும். அப்புறமேட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துடுது. அதுவே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்தது, நமக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு மெயின்ஸ் கிளியர் ஆகி நான் இன்டர்வியூ போகிறேன். இன்டர்வியூமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். 3 நாள் குரூப் 1 இன்டர்வியூ நடந்தது. 2024 மார்ச்சில் 26, 27, 28 3 நாள் நடக்குது. 28ஆம் தேதி 4 பேனல். அதில் நான் 4வது பேனலில் கடைசி ஆளாக போகிறேன். போயிட்டு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 2 பேர் மொத்தம் அதர் 2 பேர் இருந்து 4 பேர் என்னோடய பேனலில். என்னோடய இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 49 minutes வந்துட்டு நடந்தது. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு ஒரு 2.5-3 வருஷம் வந்துட்டு இந்த ப்ரிப்ரேஷன் ஜேர்னியில் இருந்திருக்கேன் அப்படின்னா கூட அந்த ஒரு 49 minutes வந்துட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது என்னோடய இன்டர்வியூ அப்படின்றது. இன்ன வரைக்குமே வந்துட்டு என்னோடய இன்டர்வியூ பேனலில் இருக்கவங்களாம் என்னை ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என்னோடய இன்டர்வியூ அப்படின்றது இருந்தது. இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட் வருது.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு சில போட்டிருந்தாங்க. அதுவே எனக்கு ஒரு ஹாப்பி தான். பட் நான் நல்ல ஒரு ரேங்க் எடுத்து நான் கவுன்சிலிங் போகிறேன். கவுன்சிலிங் போகும்போது எனக்கு டிசி, ஏடி பஞ்சாயத்து மட்டும் இல்லை. டிசி வந்துட்டு ஒரு 3 மார்க்கில் தான் கிடைக்காம போச்சு. டிஎஸ்பி, ஏசிசிடி, டிஆர்சிஎஸ் இதெல்லாம் இருந்துச்சு. பட் டிஎஸ்பி, ஏசிசிடிலாம் விட்டுட்டு நான் டிஆர்சிஎஸ் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, என் பொண்ணோட லைஃப் போகணும், அவளோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் டிஆர்சிஎஸ் எடுத்தது. இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாகவே, அதுவும் திருவண்ணாமலையில் வந்துட்டு நான் டிஆர்சிஎஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது ரொம்ப ஹாப்பி தான். இதில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, உங்களோட ஹோப்பை விட்டுறாதீங்க. 3வது வந்துட்டு உங்களை நீங்கள் செல்ஃப் எவால்வேட் பண்ணிகிட்டே இருக்கணும். 2வது நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தோணும், ஒருத்தவங்க வந்துட்டு 4 வருஷம் 5 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க, நம்ம இப்போ தானே என்ட்ரு ஆகிருக்கோம், இல்லைன்னா அவங்க வந்துட்டு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறாங்க, அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட நீங்கள் வந்துட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட பொட்டென்ஷியல் என்ன, உங்களால் என்ன முடியும், உங்களோட கோல் என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிவிட்டு உங்களோட ஜேர்னியை வந்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு உங்களோட டெஸ்டினேஷனை அடைய முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்லி உங்களை டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டீமோட்டிவேட் ஆகவே ஆகாதீங்க. உங்களை நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எதெல்லாம் எனர்ஜி தேவையோ அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் படித்தா பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழில் படித்தா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண தவறு மட்டும் பண்ணாதீங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 40-50 டெஸ்ட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். இங்கே சோர்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தமிழ் மீடியத்தில் கிளியர் பண்ண முடியும். ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம வட்டெழுத்து எழுதுறதுனால பேப்பரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் என்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக தமிழில் வந்துட்டு சர்வீஸ் பண்ண முடியும். நீங்கள் பழைய டேட்டாஸ்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2012க்கு முன்னாடி வரைக்கும் குரூப் 1ல் ஸ்டேட் டாப்பராக வந்தவங்க எல்லோரும் தமிழ் எழுதுனவங்க தான். அதுக்கப்புறம் ஏன் தமிழ் எழுதுனவங்க வர முடியல அப்படின்னா, உங்களுக்கான தமிழில் கைடன்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் ஒரு சோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். பட் நல்ல கைடன்ஸோட ப்ராப்பர் சோர்ஸை பயன்படுத்தி நீங்களும் தமிழ்லேயே எழுதி வெற்றி பெறணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். குரூப் 1 ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கேளுங்க. அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. அதில் எந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, ஹோப்போடு இருங்க. நீங்களே வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.